வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு தகவல்கள் தொடர்பு நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கால்ஸ் என்னென்ன கால்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலர் வணக்கம் ஐயா, பன்னீர் அளவுபதி நாங்கள் கோவிலில் தான் உள்ளோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பன்னீர் அளவுபதி பிரசாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்கன்னா கோவிலே வாங்கிக்கிறோம். கோவிலில் உள் பிரகாரத்துலேயும் இருக்கும், வெளியில் சண்முக விலாசம் இருக்கும். சரிங்களா? கோவிலோட தெற்கு வாசல் அங்கேயும் ஐயர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். கோயிலுக்கு வர்றீங்கன்னா கோயிலுக்கு வந்தே வாங்கிருங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க தான் நம்ம வாங்கி கோயிலேருந்து வாங்கி அனுப்பிச்சி விட்றோம். சரிங்களா? இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சார் வணக்கம், என்னோட பையனுக்கு 19ஆம் தேதி பிறந்த நாள், இப்போ அனுப்பலாமா சொல்லி கேட்குறாரு. டீட்டெயில்ஸ் எல்லாமே. சார் பேர் கோபிநாத். கோபிநாத் சார், தாராளமாக அனுப்புங்க. டெய்லி வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான். இப்போ நீங்கள் அனுப்பிச்சிருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு. குழந்தையோட பேர், அப்புறம் என்னைக்கு பிறந்தநாள், எத்தனாவது பிறந்தநாள், அதுக்கப்புறம் குழந்தையோட அம்மா அப்பா பேர், அப்புறம் எந்த ஊர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோவோட அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பான முறையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். சார் குட் மார்னிங், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? உங்கள் பேர் சார்? சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், என்ன தகவல் வேணும் சார்? உங்கள் பேர் என்ன சார்? சார் வேது. சொல்லுங்க வேது சார். சார் இப்போ ஆன்லைன்ல ரூம் புக்கிங்ஸ் பத்தி உங்க வீடியோஸே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார். பட் அதுல ஒரு டவுட் என்னன்னா, நாங்க 5 பேரா வரோம். ஓகே. ரெண்டு ரூம் 2 ஃபேமிலியா வரோம். ஒருத்தர் ஃபேமிலியில 3 பேர் இருக்குன்னா ரூம்ஸ் 2 பேர் தான் அலவுடு அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கீங்க. அதனால கேட்டுக்கலாம். 2 பேர் தான் அலவுடு, பெரியவங்கன்னா. குழந்தைங்கன்னா முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, அதான் நாங்க 5 பேர். 5 பேர்லயும் அடுத்து 6வது எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நாங்க ஒய்ஃப் ஒரு குழந்தை ஒரு ரூம்னாலும், இன்னொரு ஃபேமிலியில 3 பேருமே கொஞ்சம் அடல்ட், ஆனா கொஞ்சம் திட்டமா தான் இருப்பாங்க. அது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் தான். கண்டிப்பா 2 பேர் தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரா பே பண்ணா ஓகே பே பண்றோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இப்ப நார்மலா வெளியில இருக்கிற ரூம்ஸ்ல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 500 per head எக்ஸ்ட்ரா வாங்கிப்பாங்க. ஆமா சார், இது கவர்மெண்டோட நாம்ஸ். இது 2 பேருக்கு மேல ஸ்ட்ரிக்டா அலோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல். ஓகே ஓகே, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க சார், பாசிபிலிட்டி. சரிங்களா? 3 ரூமா எடுக்கணுமா அப்படின்றதுக்காக கேட்டுக்கிறேன். ஆமா 3 ரூம் தான் எடுக்கிற மாதிரி தான் பெஸ்ட். அப்படிங்களா? ஆமா ஆமா, நம்ம 2 ரூம் எடுத்துட்டு லாஸ்ட் டைம் ஓகே அங்க போய் ரெக்வெஸ்ட் பண்ணாலோ இல்ல எக்ஸ்ட்ராவா பர்சனுக்கு நம்ம பே பண்ணாலோ அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், பண்றது இல்ல சார். இப்போ இந்த காட்டேஜஸ்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் அலோவ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த புதுசா ஓபன் பண்ண 48 ரூம்ஸ்ல அலோவ் பண்றது இல்ல. 2 பேர் தான். ஃபேமிலினா கிட்ஸா இருந்தா அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த ஆலயம் இதுக்குள்ள இருக்கு, அதுதான் கேக்குறேன் நான். இல்ல, ஆலயம்ல எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் பண்ணுவாங்க சார். நான் சொல்றது தேவஸ்தான ரூம்ஸ் சொல்றேன். அப்படிங்களா? இந்த டிடிடிசி இது டிடிடிசில அலோவ் பண்ணுவாங்க. இந்த 1800 rupees ரூம் இருக்குல்ல, டிடிடிசில 800 ரூம்ஸ் எங்க இருக்கு? 1800. 1000 அதுல அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதுல பண்ணுவாங்க. அதுல அலோவ் பண்ணுவாங்க. ஆமா பண்ணுவாங்க. சரிங்க சார். நீங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னது இப்ப இந்த செந்தில் சுந்தர் குகன் விடுதி, தங்கவேல் விடுதி அதுல சொல்றது நான் சொன்னது. அதுதான் ஸ்ட்ரிக்ட்டா 2 பேர் அலோவ். ஆமா 2 பேர் சார். ஓகே சார். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்ண்ணா, நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர் என்ன? மாலதிண்ணே. நான் முந்தா நாள் வாட்ஸ்அப் போட்டிருந்தேன்ல உங்களுக்கு. சொல்லுங்க மாலதி மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? ஒண்ணு இல்லண்ணே, நான் சாமி கும்பிட வரணும். நானும் ஒரு 10 நாளா கிளம்பிட்டே இருக்கிறேன். என்னால வாய்ப்பு முடியல இந்த கூட்டத்தை பார்த்துட்டு. ஓகே ஓகே. நான் கொஞ்சம் ஒரு ஆபரேஷன் பண்ணால நான் முதுகுல. ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டா நின்று ரொம்ப நேரம் போக முடியாது. அது எந்த டைமிங்ல வந்தா கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்குதானே எனக்கு? திங்கக்கிழமை வாங்க மேடம். நான் ரொம்ப நாளா அவங்க இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா நீங்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு க்ரௌட், திங்கக்கிழமை மதியத்துக்கு மேல வாங்கன்னு. திங்கக்கிழமை மதியத்துக்கா? ஆமா ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணா அட்டன் பண்ணிடுவீங்களாண்ணா? இல்ல மேடம், நான் காலையில இந்த 10 to 11 மட்டும் தான் மேடம் அவைலபிள் இருப்போம். மற்ற நேரங்கள் அவைலபிள் இருக்க மாட்டேன் மேடம். அது அந்த டைமிங்ல 10 மணிக்கு வந்தா பாத்துடலாமா? வெள்ளன ஏர்லி மார்னிங் உங்களை பாத்துடலாமா? இல்ல மேடம், காலையில க்ரௌடா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஈவினிங் வந்து நீங்க இங்க உங்களுக்கு எந்த ஊரு? நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், பரமக்குடி பக்கத்துல இருக்கேன். கிளம்பி ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock வர மாதிரி வாங்க மேடம், தரிசனம் பண்றது. அதான் இப்ப நாளைக்கு காலையில
அண்ணே நாளைக்கு காலையில வந்தா நாளைக்கு ஈவினிங் கும்பிடலாமாண்ணே? 4 மணிக்கு மேல உள்ள போய். நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்றேன், 3 நாள் சரியான கூட்டமா இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறு. ஓகேண்ணே ஓகேண்ணே. திங்கக்கிழமை ஈவினிங் வாங்க மேடம் தரிசனம் பண்றதுக்கு. சார் நான் ஸ்ரீ கோயம்புத்தூர்ல இருந்தேன். சொல்லுங்க ஸ்ரீ சார், என்ன தகவல் வேணும் சார்? இப்போ வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் பொது தர்ஷனம் மட்டும்தானே இருக்கு. அது எவ்வளவு நேரம் ஆகும் சார்? என்னைக்கு வரீங்க சார்? நாள்ல சாட்டர்டே சண்டே. சாட்டர்டே சண்டே எப்படியும் 5 to 6 hours ஆகும் சார். ரெண்டுலயுமேவா? ரெண்டுலையுமே அதே தான். நீங்க ஃப்ரீ தர்ஷன் வந்தீங்க, வேற ஏதாச்சும் ஃப்ரீ தர்ஷன் வழியா வரீங்க, ரெஸ்ட் ரூம் எல்லாமே உண்டு. 100 rupees தர்ஷன்ல நீங்க வரீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. 100 rupees தர்ஷனுக்கு தனியா ரெஸ்ட் ரூமு தென் எல்லா ஃபெசிலிட்டிஸோட. சரிங்க சார், அப்போ பெஸ்ட் அதுதான். ஆனா ரெண்டுமே அதே டைம் தான் ஆகுது. ஆமாம், மேக்ஸிமம் அதாகும். ஒரு சில நேரம் 100 தர்ஷனம் கொஞ்சம் மூவ் ஆகி போகும். ஓகே, லீவ் இந்த மாதிரி ரஷ்ஷா இந்த ரெண்டு மட்டும் தான் ரெண்டுமே சைமல்டேனியஸா ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock 6 o'clock மேலனா கொஞ்சம் க்ரௌட் லெஸ் ஆகும் இதுல 100 ரூபா டிக்கெட்ல. ஓகே, இப்போதைக்கு 100ம் ஃப்ரீ தர்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஆமாம் சார், வேற எதுவும் கிடையாது சார். சார் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? பெங்களூர் கால் பண்ணல சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? பெங்களூர் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார்? பாபு சார். சொல்லுங்க பாபு சார், என்ன தகவல் வேணும் சார்? இல்ல சார், நான் இது இன்னைக்கு கிளம்பி வர நாளைக்கு சாமி ரஷ் இருக்குமா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா அது கேட்டுட்டு இருக்கேன் சார். ஆமா சார், நல்ல கூட்டமா இருக்கு சார். நாளைக்கு காலையில நல்ல கூட்டமா, ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் கூட்டமா தான் இருக்கும் நாளைக்கு. வேலூர், வடார்காடு மாவட்டம் வேலூர் சார். உங்க பேர் சார்? மோகன் சார். மோகன்ராஜ் சார், வணக்கம். சொல்லுங்க சார். ஐயா, நாங்க நெக்ஸ்ட் மந்த் வரலாம்னு இருக்கோம். ரூம் எத்தனை நாளைக்கு முன்னாடி சார் ரூம் ஆன்லைன் புக் பண்ணோம்? ஆன்லைன்ல 14 நாளைக்கு முன்னாடி தான் சார் ஓப்பனே ஆகும் ரூமு. 14 நாளுக்கு முன்னாடி தான். ஆமா. ஓகே, நன்றி ஐயா. ஓகேங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? திருச்சியிலிருந்து பேசுறேன் சார். அருண்குமார். சொல்லுங்க அருண்குமார் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், இந்த 3 நாள் எப்படி ஃபுல்லா கூட்டமா இருக்குமா சார்? நல்ல கூட்டமா தான் இருக்கும். நல்ல கூட்டமா இருக்குமா சார்? ரூம்ஸ் அவைலபிளா கிடைக்குமா சார்? வெளியே ஏதாவது ரூம்ஸ் நம்ம இல்ல பக்கத்துல எல்லாம் ரூம்ஸ் இருக்கா சார்? கொஞ்சம் தள்ளி தான் பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு 100 மீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கதான் செய்யும். சார் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சங்கர். சொல்லுங்க சங்கர் சார், என்ன தகவல் வேணும் சார்? இல்ல நாளைக்கு ஈவினிங் வந்தா சாமி கும்பலாம் சார். நாளைக்குமே ஈவினிங்னா உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு மேலனாலும் க்ரௌடு இருக்கதான் சார் செய்யணும். ஒரு நார்மலான க்ரௌடு இருக்கதான் செய்யும். வந்தாலும் ஒரு 2 மணி நேரமா ஆயிரும் தரிசனம் பண்றது. சரி. வேற டிக்கெட்ல எதுவும் சாமி கும்பிட முடியாதா? வேற கோயில் இருக்கிறது 2 டிக்கெட் தானே சார்? உங்களுக்கு வயசு என்ன சார் ஆகுது? எனக்கு 59. 59னா பண்ண முடியாது சார். நீங்க நார்மலா 100 ரூபா தரிசனம் இல்ல 100 ரூபா டிக்கெட் இல்லைன்னா வந்து ஃப்ரீ தரிசனம் தான் போக முடியும். கியூல நின்று தான் சார் போனோம், வேற தரிசனம்லாம் கிடையாது சார். சரி. ஓகே சார். அர்ச்சனை எதுவும் பண்ணணும்னா உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க சார், சொல்லலாம் சார். சார் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? வணக்கம் சார், சிவகாசியில இருந்து சுந்தர். சொல்லுங்க சுந்தர் சார், என்ன தகவல் வேணும் சார்? தகவல் வந்து இப்போ வந்து திருவிழா போகுதுங்களா சார்? ஆமா சார். இப்போ கோயிலுக்கு வந்து உள்ள அலோவ் பண்றாங்களா சார்? இல்ல, திருவிழா நடந்துங்கிறது திருவிழா வந்து ஊர்ல, அதாவது உள்ளூர் மக்களுக்காண்டி தான் திருவிழாவே. இதோட இதே பாத்தீங்கன்னா சுவாமி எல்லாம் வெளியே ஊரில் வந்துருவாங்க. வர்ற புதன்கிழமை புதன் சுவாமி அன்னைக்கு சண்முகர் அன்னைக்கு வெளியே வருவார். ஆக்சுவலி 20ஆம் தேதி புதன்கிழமை தான். ஆமா, அன்னைக்கு காலையில் வெளியே வருவார். மற்றபடி தரிசனம்லாம் நீங்க பண்ண வரலாம். கோயில்ல எப்பயுமே வழக்கமான எல்லா பூஜைகளும் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே. சில பேர் இங்க இதுல உள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஃபேக் சார் நியூஸ். 20ஆம் தேதி சண்முகர் வந்து வெட்டி வச்சப்படத்தை எழுந்துட்டு வெளியே போயிட்டு அன்னைக்கு சாயங்காலம் சிவப்பு சாத்தி கோலத்துல ஊர்வலம் வருவாரு அன்னைக்கு ஃபுல்லா. அப்புறம் மறுநாள் பச்சை சாத்தி கோலத்துல வந்து விடிய காலம் ஆயிரும். உங்களுக்கு 21ஆம் தேதி முடிஞ்சு 22ஆம் தேதி அதிகாலை ஆயிரும் வர்றது சுவாமியார். மற்றபடி மூலவர் உள்ளே, மூலவர் எப்பயும் மூலம் தரிசனம் பண்ண தான் செய்யலாம். அந்த 2 நாள் மட்டும் சண்முகர் வெளியே இருப்பார். சார் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? என் பேர் சிவசங்கர் சார். நான் திருப்பதி பேசுறேன். திருப்பதி, ஆந்திரா. ஓகே. சொல்லுங்க சிவசங்கர் சார், என்ன தகவல் வேணும் சார்? ஒன்றும் இல்லை சார். நான் 16th வரப்போ
திருச்செந்தூர் தர்ஷனம்க்கு 16 எவ்வளவு டைம் ஆச்சு? நாளைக்கு 16th டுமாரோ நாளைக்கு. நாளைக்கு நல்லா க்ரௌடாக தான் சார் இருக்கும். க்ரௌடு ஜாஸ்தியா இருக்கா? 5 to 6 hours ஆகும் தரிசனம் பண்ணுறது. 5 to 6 hours. ஓகே. ரஷ் ஜாஸ்தியா இருக்கா? ஆமாம் சார், ரஷ்ஷாக தான் இருக்கும்ண்ணே. நாளைக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும், நாளை கழிச்சு ரஷ்ஷாக தான் இருக்கும். 3 நாள் 3 days லீவுனா? ஆமாம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவுனால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரஷ்ஷாக தான் இருக்கும். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock மேலே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் க்ரௌடு. இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் மற்றும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி, காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிட்டு பேசுங்க. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.